எல்லோருக்குமான பொதுவான ஒரு கோரிக்கை, யாரும் வரலாம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அதிமுகவும் வரலாமா? அதிமுகவும் வரலாம், பங்கேற்கலாம், கருத்து சொல்லலாம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கிறது. திமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, மதிமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, இடதுசாரிகள் மதுவிலக்கை உடன்படுகிறார்கள், நாங்களும் மதுவிலக்கை சொல்கிறோம். அப்புறம் ஏன் கடைகள் திறந்திருக்கின்றன, என்ன தயக்கம் என்று நான் கேட்டேன். அப்போது ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அவர்களும் வரலாம், அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும் நமக்கு, நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும், அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை பிடித்துக்கொண்டு, அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஏதோ நான் திட்டம் போடுகிறேன், காய் நகர்த்துகிறேன், சூதாட்டம் ஆடுகிறேன், சதித்திட்டம் தீட்டுகிறேன் என்றெல்லாம் எவ்வளவு யூகவாதங்கள், கற்பனாவாதங்கள். அப்படி ஒரு தேவை இல்லை. திமுக கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் சிறிய பங்கு உண்டு. நானும் அதில் என்னாலான பணிகளை செய்திருக்கிறேன், முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். அகில இந்திய அளவில் 28 கட்சிகள் உள்ளடக்கிய இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. இந்திய அளவில் நான் பயணித்திருக்கிறேன், பல தலைவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். நம்முடைய தளபதி அவர்களை கூட பல நிகழ்வுகளில் வைத்து, நீங்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வேண்டும், முத்தமிழறிஞர் கலைஞரை போல இந்திய அளவிலான தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு உங்களால் தான் முடியும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். முரசொலி பவள விழாவில் பேசியிருக்கிறேன், என்னுடைய பிறந்த நாள் விழாவில் பேசியிருக்கிறேன். அந்த கூட்டத்திலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார், திருமா சொன்னால் நான் தட்டமாட்டேன், அவர் பேச்சை மீறமாட்டேன் என்று அந்த அரசியலை அன்றைக்கு சூசமாக தெரிவித்தார். இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்கிற போது இதற்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எப்படி திருமாவளவன் எடுப்பான்? அதற்கான தேவை என்ன? வெறும் எண்ணிக்கைகளை வைத்து முடிவு செய்யக்கூடியவனாக நான் இல்லை. கலைஞரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்புகளை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய பொன்விழா நேரத்தில் அவர் பல மணி நேரம் அந்த நிகழ்விலே அமர்ந்திருந்தார். அந்த வயதிலும் கூட அமர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினார். நான் பேசிய பிறகு அவர் பேசினார், சொன்னார், திருமாவளவன் பேச்சை கேட்டேன், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இங்கே பதிவு செய்தார், கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் ஒன்றுதான் என்று அந்த மேடையிலே அவர் பேசினார். அதற்கு என்ன பொருள்? அவருக்கு நிகராக என்னை சமப்படுத்தினார் என்று பொருள் அல்ல, நானும் அவரும் சமம் என்று பொருள் அல்ல. நான் என்ன கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எத்தகைய சிக்கல்களை எல்லாம் எதிர்கண்டோனோ, எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்தேனோ, அதே கொள்கைகளை உள்வாங்கியதால் திருமாவளவனும் அதை சந்தித்திருக்கிறான், அந்த இடர்களை சந்தித்திருக்கிறான் என்பதுதான் அதிலே செய்தி. அப்படி என் மீது அவருக்கு ஒரு வாஞ்சை உண்டு. 2008 நெல்லையிலே நடத்திய மண்ணுரிமை மாநாட்டில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிற போது மனம் திறந்து என்னை பாராட்டினார். இங்கே பேசியவர்கள் எல்லாம் திருமாவளவனை தளபதி தளபதி என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், திருமாவளவன் வெறும் தளபதி அல்ல, மேஜர் ஜெனரல் திருமாவளவன் என்று நான் அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். லட்சக்கணக்கானோர் கூடிய ஒரு அரங்கில் என்னை அவர் அப்படி பாராட்டுவதற்கான தேவை ஒன்றும் இல்லை. 2008 விடுதலை சிறுத்தைகள் இருந்தால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது, தேர்தல் கணக்கு கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாகவும் அன்றைக்கு பரிணமித்திருக்கவில்லை. மனதில் உள்ளதை
அவர் அப்படி சொன்னார் என்றால் அதற்கு காரணம் கொள்கை அடிப்படையிலே நேர்கோட்டில் இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை தான். 2009 நான் சற்று விலகி ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒட்டி அதிமுக அணியில் இருந்த தலைவர்களோடு சேர்ந்து முத்துக்குமார் சாவுக்கு பிறகு பல்வேறு போராட்ட களங்களில் ஈடுபட்டு வெகு தூரம் போய்விட்டதை போன்ற ஒரு நிலை இருந்தது. அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா, அவர் வெளியேற்றப்பட்டார் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் விவாதங்கள் நடந்தது. அந்த நேரத்தில் கலைஞர் சொன்னார், முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் வெறும் தேர்தலுக்காக உறவை கொண்டிருக்கவில்லை, நாங்கள் கொள்கை அடிப்படையில் கூட்டணியை வைத்திருக்கிறோம். நாங்கள் பேசுகிற திமுக பேசுகிற சமூக நீதியை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது. திமுக உள்வாங்கி இருக்கிற பொது உடைமை அரசியலை விடுதலை சிறுத்தைகளும் உள்வாங்கி இருக்கிறது. என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெரும் பேராக அதை நான் கருதினேன். ஏனென்றால் எந்த கூட்டணி கட்சிக்கும் இப்படி ஒரு சான்றிதழை முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கவில்லை. இது கொள்கை கூட்டணி. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அதே கொள்கை வாரிசு, குடும்ப வாரிசு என்று நான் சொல்ல மாட்டேன். தளபதி அவர்களை கலைஞரின் கொள்கை வாரிசு. அதனால்தான் அடிக்கடி அவர் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி என்று பதிவு செய்கிறார். அவரோடு இணைந்து நாங்கள் பயணப்படுகிறோம். கலைஞர் பேசிய அதே அரசியலை இன்றைக்கு தளபதி அவர்கள் பேசுகிறார். நீர்த்து போக விடாமல் அதை கட்டி காப்பாற்றுகிறார். மேலோட்டமாக ஆட்சி நிர்வாகத்தில் வருகிற பிரச்சனைகளை விமர்சிக்கலாம். மிக ஆழமாக கருத்தியல் அடிப்படையில் சனாதன சக்திகளை எதிர்க்கிற வல்லமை இந்தியாவிலேயே நீங்க எல்லா கட்சிகளையும் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம்தான், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திடம்தான் இருக்கிறது. அவர்கள் அச்சப்படுவதே திமுகவிடம்தான். அண்ணாவோடு முடிந்துவிடும் என்று கருதினோம் பெரியார் அரசியல், கலைஞரோடு முடிந்துவிடும் என்று கருதினோம் பெரியார் அரசியல். அது அதே வரிசையில் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களும் அதை கட்டி காப்பாற்றி வருகிறார். எப்படியாவது இதை பலவீனப்படுத்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அதற்கு இடம் தராது என்பதைத்தான் நான் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது திமுகவை காப்பாற்றுவதற்காக அல்ல, திமுக உள்வாங்கி இருக்கிற திராவிட அரசியல் என்கிற சமூக நீதி அரசியலை பாதுகாப்பதற்காக, சனாதன எதிர்ப்பு அரசியலை பாதுகாப்பதற்காக. சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நடத்துகிற இந்த போராட்ட கனலை பாதுகாப்பதற்காக. அந்த நெருப்பு கனன்று கொண்டே இருக்க வேண்டும். தளபதி எடுத்த முயற்சி தான் இந்தியா பிளாக் உருவானது. அதை யாரும் மறுக்க முடியாது. தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து மம்தா பானர்ஜி அவர்களை போய் சந்தித்தார், அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார், அகிலேஷ் யாதவை சந்தித்தார், தேஜஸ்வி யாதவை சந்தித்தார். ராகுல் காந்தியை தொடர்ந்து 2019 இருந்து வெளிப்படையாக ஆதரித்து அவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னார். அவரை பிரதமர் என்று சொல்லுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களே தயங்கிய போது ராகுல் தான் பிரதமர் என்று சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பிசைவை ஏற்படுத்தியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகுதான் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இந்தியா பிளாக் உருவானது. அது எத்தகைய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், வலுவான எதிர்கட்சிகளாக இன்றைக்கு போய் நாம் நாடாளுமன்றத்தில் லோக்சபாவிலே அமர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு வலுவான எதிர்கட்சிகள் 50 எம்பிக்களை கொண்டிருந்த காங்கிரஸ் இன்றைக்கு 100 எம்பிக்களோடு போய் அமர்ந்திருக்கிறது.
எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இப்போது அவர்களால் நடந்து கொள்ள முடியவில்லை. எதிர்க்கட்சிகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு சட்டங்களை இப்போது அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. வக்ஃப் வாரி சட்ட மசோதா வந்தபோது எதிர்க்கட்சிகள் அனைவரும் எழுந்து நின்று குரல் கொடுத்தோம். இன்றைக்கு ஜேபிசிக்கு தான் அவர்களால் அனுப்ப முடிந்தது, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அதை நிறைவேற்ற முடியவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் அதிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அருமை தோழர்களே, நாம் வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம், வெவ்வேறு பெயர்களில் நாம் செயல்படலாம். அந்த அடிப்படையில் நமக்கு இடையில் சில முரண்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கோட்பாடு என்பது மிக முக்கியமானது. அதை முதன்மைப்படுத்த வேண்டும். அதிகாரம் வரும் போகும், தேர்தல் வரும் போகும். ஆனால் இந்த சமூக நீதி அரசியலின் பகை சக்திகளை வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டியது மிக முக்கியமானது. அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மிக முக்கியமானது. அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை, நுண்ணிய பார்வை, கோட்பாட்டு பார்வை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே அண்ணன் அவர்களின் வாழ்க்கை என்பது 50 ஆண்டு காலம் அவர் நடத்திய இந்த போராட்டங்களின் ஊடாக அவர் சந்தித்த வாழ்க்கை என்பது மிகவும் கடினமானது, கனமானது. கலைஞர் சந்தித்த நெருக்கடிகளை விட இப்போது அவர் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் தாக்கு பிடித்து நிற்பார். அதனால்தான் நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள், ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் என்று சொல்லக்கூடிய நிலை. கலைஞரை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எதிரிகள் எந்த அளவுக்கு அச்சப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களை அச்சுறுத்துகிற வலிமையை தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க. இந்த கட்சி சிதறும் என்றார்கள், அதை கட்டி காப்பாற்றினார். இவரால் அவரை போல் பேச தெரியாது, அவரை போல் எழுத தெரியாது, அவரை போல் ஒரு கரிஷ்மா கிடையாது, எனவே இவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்று எண்ணினார்கள். அண்ணா சாதிக்காததை, கலைஞர் சாதிக்காததை இன்றைக்கு தளபதி சாதித்திருக்கிறார். 19 முழு வெற்றி, 2021 முழு வெற்றி, 2024 தொடர் வெற்றி. இந்த வெற்றியை இதுவரையில் திமுக சந்தித்ததில்லை, தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் சாதாரணமா ஃப்ளூக்ல வர்றது கிடையாது, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வர்றது கிடையாது. அதுக்கான பர்சனாலிட்டி, லீடர்ஷிப், அதுக்கான ஒரு ஆளுமை என்பது இல்லாமல் முடியாது. இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி உருவாகி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிப்பதும் பல தேர்தல்களை சந்திப்பதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்கிறது, வேறு எங்கும் நிகழவில்லை. அதற்கும் லீடர்ஷிப் என்பதுதான் முக்கியமானது. இந்த தலைமைத்துவம் என்பதுதான் முக்கியமானது. இல்லைன்னா அந்த கூட்டணியில் இவ்வளவு கட்சிகள் கட்டுக்கோப்பா இருக்க முடியாது. என்ன பைண்டிங் இருக்கு? வேற என்ன பைண்டிங்? திமுகவோடு கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு தேவை கம்யூனிஸ்டுகளுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது காங்கிரசுக்கோ ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இருக்கிறோம். அதற்கு காரணம் அண்ணனின் தலைமைதான், அவருடைய ஆளுமைதான். எனவே நம்முடைய எதிரிகள் சொல்லுவதைப் போல கலைஞரை விட அப்படி ஒப்பிடக்கூடாது. ஆனால் எதிரிகள் ஒப்பீடு செய்கிறார்கள், அப்படி மதிப்பீடு செய்யக்கூடாது. ஆனால் எதிரிகள் அப்படி மதிப்பீடு செய்கிறார்கள், அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கலைஞரை விட மிகவும் கொள்கை பகைவர்களுக்கு ஆபத்தான ஒரு ஆளுமையாக, பேராளுமையாக அண்ணன் தளபதி விளங்குகிறார். அவருடைய வரலாற்றை எழுதிய இன்பா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னும் அவர் பல நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.